எஸ்ஐஆரை ஏன் அதிமுக வரவேற்குது? அதான் பாயிண்ட். கிட்டத்தட்ட 20 வருஷமா பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர், சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க. அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்க எல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு விடப்படுது, அவங்க பேர்ல வராங்க. இறந்தவங்க உயிரோட வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது, இந்தியாவில். அப்போ இது சொல்லி 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 பார்த்து இறந்தவங்களும் எடுக்கல. இப்போ எப்படி? இப்போ எஸ்ஐஆர் தானே இப்போ வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களே. இப்போ எஸ்ஐஆர் வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமா உயிரோட இருக்காங்க. இன்னைக்குதான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்குதான் செத்து போயிட்டாங்க. இவங்க அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த 1,56,555 பேரு 20 வருஷமா உயிரோட இருந்திருக்காங்க. அது 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அதனாலதான் வந்து நாங்க என்ன சொன்னோம், இத மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா 3 ஓட்டு வச்சிருக்காங்க. ஒரு இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி மாத்தி மாத்தி போட்டு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ற விஷயமா? அதுதான் வந்து ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷன்ல வந்து முழுமையா ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்குதான் வந்து 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்க நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோன்ட் வெரிஃபை பண்ண போறோம். உண்மையிலேயே வந்து இவங்க இந்த ஏன்றவர் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இல்லைன்னு இருந்து இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்க போறோம். நம்ம இதை வந்து தவறா சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு, செத்து போயிட்டாரு, அவரு திருப்பி லிஸ்ட்ல இருக்காரு, அவர் செத்தவராக இருக்கட்டும் சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒரு இது கொடுக்கும். அப்போ இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாற்றினாலும் கூட ஒரு BLA-2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்க கடமை நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்க டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவுப்படி நாங்க செய்வாங்க. அதுதான் 3 ஃபார்ம் இருக்குல்ல, 6, 7, 8. அதாவது 6வது படிவம் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் சேர்க்கிறது, 7வது நீக்கம், 8வது திருத்தம். போதுங்களா? அது சேர்க்கலாம், அது சேர்க்கணும் இல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்கு படிவம் 6 கொடுத்து சேர்க்கலாம். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. படிவம் 6 அதுக்கு தானே இருக்கு. அதுக்குதான் அவங்க என்ன சொல்ல, மறுபடியும் வந்து 8ல வருவாங்க. அவங்க 8ல வரும். ஆமா, ஜாயின் பண்றாங்க. ஓகே, உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு? உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு? மதுரவாயில. எந்த ஊரு நீங்க? எந்த ஊரு? சென்னைனா? இப்ப வேற நீங்க எந்த ஊரு? ராயபுரம். வேற எந்த ஊரு? ஓட்டு மட்டும் போட்டிருப்பா. நீங்க எந்த ஊரு? அதேதான். நீங்க திருவள்ளூர். இப்ப சென்னையில தங்கி இருக்கீங்க. சென்னையில உங்களுக்கு ஓட்டு இருக்கா? திருவள்ளூர்ல ஓட்டு இருக்கா? அங்கதான் இருக்கா உங்களுக்கு. அதனால வந்து 2 இடத்துல நீங்க வைக்க முடியாது இனிமேல். அதுதான் எஸ்ஐஆர். சரிதானா?